எஸ்ஐபி பத்தி இருக்க மிகப்பெரிய இன்னொரு மித் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க் இல்ல. எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. இதுக்கு யார் யாருக்கெல்லாம் பதில் தெரியுமோ அவங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு பொருள வந்து ரூ. 100 குடுத்து வாங்குறோம். அடுத்த மாசம் அது விலை ஏறிடுச்சுன்னா, அத நம்ம ரூ. 120 ரூ. 130 குடுத்து வாங்குறோம். அப்படின்னா, இந்த மாசம் என்கிட்ட இருக்கிற ரூ. 100ன்ற மதிப்பு அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா குறையுது. ஏன்னா, இன்னைக்கு அது எனக்கு 1 கிலோ பொருள் வாங்குறதுக்கு யூஸா இருக்கு. ஆனா, அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா, 1 கிலோ என்னால அவ்வளவு வாங்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 800 கிராம் அந்த ரேஞ்சில தான் வாங்க முடியுது. இது என்னைக்காச்சும் ஏன்னு யோசிச்சு பாத்துருக்கீங்களா? உங்களுக்கு அத பத்தி ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா, இதுதான் இன்ஃப்ளேஷன். பணத்தோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு நாளுமே அது குறைஞ்சிட்டு தான் போகும். சோ அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க ரூ. 1,00,000ன்ற வேல்யூ அடுத்த 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு ரூ. 50,000 அந்த ரேஞ்சில தான் வேல்யூ இருக்கும். நம்ம கிட்ட பேப்பர்ல வேணா பாத்தீங்கன்னா, அது ரூ. 1,00,000 இருக்கலாம். ஆனா அன்னைக்கு ரூ. 1,00,000க்கு வாங்குற அந்த பொருளோட மதிப்பு பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். சோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, இன்னைக்கு என்கிட்ட இருக்க காச வந்து நான் இன்ஃப்ளேஷனாச்சும் பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்ஃப்ளேஷன்றது பாத்தீங்கன்னா, பெருசா ஒரு டெக்னிக்கல் டெர்ம்லாம் கிடையாது. விலையேற்றத தான் நம்ம இங்கிலீஷ்ல இன்ஃப்ளேஷன்னு சொல்றோம். செகண்ட் பாத்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ளேஷனால எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், ஃபியூச்சர்க்காக சேர்த்து வைக்கிறோம். இன்னைக்கு நான் வீடு வாங்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, அதுக்கு வந்து 3,00,00,000 ஆகுது. ஆனா அது 25 வருஷம் கழிச்சு அந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன். என்னோட லைஃப் டேர்ம்க்கு பார்க்கும்போது, அந்த டைம்ல அது பாத்தீங்கன்னா 10,00,00,000 20,00,00,000 எந்த ரேஞ்சில வேணா இருக்கலாம். சோ அது நமக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த டைம்ல மார்க்கெட் டவுன் ஆயிருக்கலாம், அப் ஆயிருக்கலாம். சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கோம்.